Hey guys, this is Venkat for venkavin.com. ICICI Prudential ஆஃபர் பண்ற கோல்டு சேவிங்ஸ் பிளான்ங்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பார்த்துடலாம். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு லைக்கோ கமெண்டோ பண்ணா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். வீட்டில் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி முக்கியமா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி venkatfin.com விசிட் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ அப்படின்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். ஸோ முக்கியமா இந்த கோல்டு சேவிங்ஸ் பிளான்லாம் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்றதுக்கு காரணம், இதை பத்தி ரிவ்யூ ஏன் பண்றேங்கிறது கிளியரா நான் சொல்லிடுறேன். அதுக்கு டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கரெக்டா பண்ணணும்னா யூ கேன் விசிட் chandrapension.com. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இது ஏன் இவ்வளோ கிளியரா தெளிவா சொல்லிடுறேன்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. மாசத்துக்கு 4 பேர் பேசினா ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு பிசினஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அதோட என்னுடைய கோல். சரிங்களா? இட்ஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப விரும்பி பண்றது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். ரொம்ப குவிக்கா போயிடலாம். ஐசிஐசிஐ புரூடென்ஷியலுடைய தற்போதைய அதாவது வந்து February 2023 இந்த வீடியோ பண்றேன். இப்போ இருக்கு இந்த என்ஏவி வந்து பாத்தீங்கன்னா 18 rupeesல இருக்குங்க. ரிஸ்கோமீட்டர் என்ன பாத்தீங்கன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால மாடரேட்லி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற யூனிட்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா they will be investing in ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் கோல்டு ETF. ஓகேவா? ஸோ மாடரேட்லி ஹை ரிஸ்க் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரியே ஃபண்ட் அப்படின்னா அதர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுல ஓப்பன் எண்டட் டைப், இன்செப்ஷன் டேட் 2011 இருக்கு இந்த ஃபண்ட். ஸோ பெஞ்ச் மார்க் என்னன்னா, இதோடைய ஃபண்ட் இந்த ஃபண்டுக்கு வந்துட்டு டைரக்ட்லி எதை பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்காங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் இருக்கிற தற்போதைய கோல்டுடைய பிரைசிங் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்துட்டு பெஞ்ச் மார்க்கா வச்சிருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபண்ட் மேனேஜர் பேர் வந்து மனிஷ் பந்தியா. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல வந்துட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 2005 இருந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ சுட் பி அரௌண்ட் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 15-20 years of experience. இதோட ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா February 2023 இந்த வீடியோ பண்ணும் போது ஃபண்ட் சைஸ் வந்து 690 கோடி 690 crores இருக்குதுங்க. ஸோ ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் 1 year ட்ரைனிங் ரிட்டர்ன் வந்து 10.42% இருக்கு. 3 yearக்கும் அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கும் ட்ரைலிங் ரிட்டர்ன் வந்து 9.90% இருந்திருக்கு. 5 year அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கும் இருக்கிற ட்ரைலிங் ரிட்டர்ன், அதான் ட்ரைலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கும் அந்த வருஷத்துக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பாக்குறோம். ஸோ 11.33% இருக்குதுங்க. சரிங்களா? இதுதான் ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ல 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ அது எவ்வளவா க்ரோத் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மாசம் நீங்க 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. 3 yearsக்கு முன்னாடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க 1,80,000 ரூபாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து 2,02,509 rupees இருக்கும். அப்ராக்சிமேட்டா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 7.78% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. 2013 இந்த ஃபண்ட் வந்துட்டு ஒரு -13 போய் 13% போட்டிருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோல்டு வந்து எப்பவுமே ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா க்ரோத் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் ஃபால் ஆகும் போது இந்த ஃபண்டுடைய வேல்யூ ஃபால் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிறது உங்க கடமை, சொல்றது என் கடமை. அதெல்லாம் சொல்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது கோல்டு அதாவது எனக்கு வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு லாங்கர்ல போய் வைக்கணும், வீட்டுல பத்திரமா வைக்கணும். அதுக்கு பதில் கோல்டுடைய ரேட் வந்து ஏறிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் 5 years 10 years ஹாரிசான்ல. அதனால இந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணிக்கலாம். காட் இட். ஒரு சில பேர் மந்த்லி எஸ்ஐபி 20,000 பண்ணுவாங்க. அதுல மல்டிபிள் ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ 20,000 வந்துட்டு 3 year பீரியட்ல ஒரு 7,20,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8,10,34 rupees வந்திருக்கும். ஒரு 7.78% ஆனுவல் ரிட்டர்ன்ல. பழைய ரிட்டர்ன்ஸை வச்சு இப்போ அடுத்த 3 வருஷம் இதெல்லாம் ரிட்டர்ன் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ரிஸ்கை நீங்க புரிஞ்சுக்கிறதா அர்த்தம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.03% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது கேட்டகரி ஆவரேஜுடைய கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப வொலட்டைலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேஷனா தான் ஒரு சின்ன டெசிமல் பாயிண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டு பார்த்தோம், அதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன், அதையும் பாருங்க. அந்த கோல்ட் சேவிங்ஸ் பண்ணியும் பாருங்க. ஷார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்துட்டு ஹையரா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியா இல்லை. கேட்டகரி ஆவரேஜ் வந்து 6. டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு இண்டெக்ஸ் உடைய ஷார்ப் ரேஷியோ வந்து 0.62 இருக்கு. இதுல ஷார்ப் ரேஷியோ வந்து 0.54% இருந்திருக்கு. ஆல்பா நாட் சோ பேட். அதாவது எந்த அளவுக்கு வந்து பெஞ்ச் மார்க் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு ஈக்குவலா நமக்கு இந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறோம்.
ஸோ ஒரு எக்ஸஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா கிடையாது. பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் சோ பேட். மைனஸ் 0.85% இருக்கு. ஸோ சர்டன்லி கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் யூ சுட் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசெட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ல வந்து ஒரு 97.49% வச்சிருக்காங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சிருப்பாங்க. தற்போதைய நிலைமையில கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஒரு 2.51% வச்சிருக்காங்க. இதோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐசிசி புடென்ஷியல் கோல்டு இடிஎஃப்ல வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சம்வேர் அரௌண்ட் 99.86% யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ எஸ்ஐபி மாசம் 100 வருந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்துட்டு மந்த்லி ₹1000 இல்லை மந்த்லி 5000 டிபெண்ட்ஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் ரொம்ப விரும்பி பண்றது மறுபடியும் சொல்றேன், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான். நீங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நீங்க 30s 40ஸ்லயே ஆரம்பிச்சீங்கன்னா chandrapension.com விசிட் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வி கேன் ஸ்பீக். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்றது என்னுடைய கடமை. மறுபடியும் நாங்கள் போர் அடிச்சாலும் ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணும். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ல உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி venkatfin.com இல்லை chandrapension.com விசிட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல வந்துட்டு ஒரு உங்க சில்ட்ரனுக்காக உங்க ஒய்ஃப்காக நீங்க சேவ் பண்றீங்கன்னாக்கா முக்கியமா ஒரு கேரண்டீட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கார்பஸ் அப்போ தான் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. நல்லா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் லக் டு யூ.